நம்மளுக்கு வருங்க மீன் பிடிக்க வலையோட கிளம்பிட்டாங்க. அதுக்குள்ளே டேமுக்குள்ளே போகிறாங்க வருங்க பரிசலில். மக்களே நம்மளுக்கு மீன் பிடிக்க கிளம்பிட்டாங்க. உள்ள துடு போடுறாரு வருங்க பரிசலுக்கு. அவர் ஒருத்தர் பாருங்க எப்படி ஜாலியாக பயமில்லாமல் நின்றுட்டு போயிட்டுருக்காரு. சரி, அவங்க போய் வலையை விட்டுட்டு வரட்டும், நாம் போய் மட்டன் செய்கிறதுக்கு வேலையை பார்ப்போம். இந்த மகளை பயங்கரமாக போகிறாரு பரிசல் எடுத்துகிட்டு. இங்கே உள்ள மலைகள்லாம் பாருங்கள், பார்க்கவே வேறு லெவல், அவ்வளோ அழகாக இருக்குது. மக்களே இன்னைக்கு பவானிசார் டேமுக்குள்ளே தான் கறி வறுத்து சாப்பிட போயிட்டுருக்கோம். மக்களே இன்றைக்கி நம்ம கறி வறுத்து சாப்பிட பவானிசார் டேமுக்கு உள்ளே வந்திருக்கிறோம். சித்தங்குட்டை நாங்கள் பாருங்கள், ஆற்று தண்ணி நிற்கிது, வேறு லெவலில் இருக்குது. ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. அப்படியே போயிட்டுருக்குறோம். தடை ரொம்ப மோசமாக இருக்குது. அம்மா மக்களே, நம்ம இப்போ பவானிசார் டேமுக்குள்ளே இருக்கிற விவசாய தோட்டத்தில் இருக்கிறோம். இங்கே பாருங்கள், இதுதான் தட்டக்காய் செடி. இதே கேரளாவுக்கு போகிற தட்டக்காய். இப்போ தான் களை வெட்டிகிட்டு இருக்காங்க. ஆறு பாருங்கள், அங்கே இருக்குது பவானிசார் ஆறு. நாம் அப்படியே பார்த்து கிளம்பிட்டோம் எல்லோரும். இங்கே உள்ள வீடு பாருங்கள் எவ்வளோ அழகாக டென்ட்டு போட்டிருக்காங்கன்னு, சூப்பராக இருக்குது. நாங்கள் அப்படியே மட்டன் செய்யறதுக்கு ஆத்தோர கிளம்பிட்டோம். வாங்க, இன்றைக்கி பவானிசார் டேம் உள்ளதாக மட்டன் செஞ்சு சாப்பிட வந்திருக்கிறோம். மக்களே, நாம் இப்போ ஆற்றுக்கு போயிட்டுருக்குறோம் கறி வறுத்து சமைச்சு சாப்பிட்றதுக்கு. இங்குள்ள தோட்டங்கள்லாம் பாருங்கள், பூரா விவசாய தட்டக்காய் போட்டிருக்காங்க. இங்கேருந்து கேரளாவுக்கு போகுது. அப்படியே போயிட்டோம், ஆத்தோர போயிட்டுருக்கோம். ஆறு பாருங்க அங்கே இருக்குது. அப்படியே போயிட்டுருக்கோம். வாங்க, இன்னைக்கு நம்ம பவானிசார் டேமுக்குள்ளே கறி வறுத்து சாப்பிட்லாம். மக்களே பவானிசார் டேமுக்குள்ளே உள்ளே இருக்கோம். இங்கே பாருங்கள், தண்ணி பாருங்கள் அப்படி அழகாக நிற்கிது. கோத்தகிரி மலை பாருங்கள், பார்க்கவே வேறு லெவல், ஜம்முன்னு இருக்குது, சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு. இங்கேருந்து பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. மக்களே, நாங்கள் இன்றைக்கி பவானிசார் டேமுக்குள்ளே தண்ணி காட்டுக்குள்ளே கறி வறுத்து சாப்பிட வந்திருக்கிறோம். வண்டியெல்லாம் இங்கே நிறுத்தியாச்சு. நம்ம பசங்க போயிட்டுருக்காங்க. வாங்க, இன்றைக்கி ஆத்தோரம் போய் கறி வறுத்து சாப்பிடுவோம். வாத்து பாருங்கள், ஏகப்பட்டது பறந்து போகுது. நீர் வாத்து, கொக்குகள்லாம் வெளிநாட்டில் இருக்கிற கொக்கெல்லாம் இங்கே வந்திருக்கு. நீங்கள் அதையும் பார்க்கலாம். அப்படியே போயிட்டுருக்குறோம். இன்றைக்கி ஆத்தோரத்தில் தாங்க சமையல். வாங்க மக்களே, சாப்பிடலாம். சூப்பராக இருக்குது இந்த ஏரியா. அப்படியே பரிசலில் ஒரு ரவுண்டு போகலாம். இந்த குருவி பாருங்கள் அழகாக கற்றுது, கிக்கி கிக்கி ஆக்காட்டி. நம்ம பசங்க போய் அடுப்பு கூட்டுறாங்க. ஸோ கிளைமேட்டு வேறு லெவலில் இருக்குது. நம்ம அண்ணன் பாத்திரம் கழுவு போயிட்டாருங்க, கறி வறுக்கிறதுக்கு ரெடி ஆகிறாரு. இன்னொரு அண்ணா விறகு பொறுக்கு போயிருக்காரு. எல்லாம் கொண்டு வந்தாச்சு. உனி அப்படியே க்ளீன் பண்ணி வெங்காயம் எல்லாம் தொலைச்சோம்னா வேலை முடிஞ்சிச்சு. வேலையை ஆரம்பிக்கலாம். மக்களே, நம்ம அண்ணன் பாருங்கள் தக்காளி வெட்டிகிட்ருக்காரு, சமையல் செஞ்சிட்ருக்காரு. நம்மளுக்கு பாருங்கள் மீன் பிடிக்க வலை போட கிளம்பிட்டாங்க. பிரபு பாருங்க ஜாக்கி ஜான்னாட்டு போயிட்டு இருக்கிற ஜாட்டியோட பரிசலில் கிளம்பிட்டாங்க பாருங்க. மண்ணாடு பற்ற வச்சாச்சு, வடக்கல் வச்சாச்சு. நீ எண்ணெய் ஊற்ற வேண்டியதுதான். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு. அப்படியே பாருங்கள், ஆத்தோரத்தில் ஜாமுன்னு உட்காந்துருக்கேன். நம்ம ஆளுக்கு மீன் பிடிக்குள்ளே போயிருக்காங்க பாருங்கள். இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். அண்ணன் வெங்காயம் போட்டிருக்காரு பாருங்கள். வெங்காயம் போட்டாச்சு, நீ வதக்கணும்.
காற்று உங்கள் சைடாக வருது. உப்பு முதலே உப்பு போட்டோம். மிளகாய் போட்டு வைக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அடுத்து மிளகாய் போட்டுக்கலாம். மிளகாய் போட்டாச்சு. தக்காளின்னு லைட்டாக இது வதங்கல. நல்லா வதக்கணும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்மளுக்கு அப்படியே ஜாலியாக பறத்தில் வந்துட்டுருக்காங்க. தக்காளி போட்டுடலண்ணா. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். ஜம்முன்னு சொல்லுங்களா. இப்போ நாம் மட்டன் பீஸ் போட்டுக்கலாம். ஆனால் கோழிக்கறி மாதிரி இல்லை, இது லேட் ஆகுது. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். போதுமில்லண்ணா, கிரேவி மாதிரி வைக்கன்னு சொன்னாங்க. தேவையான அளவு மசாலா நான் எப்பவுமே அப்படியே போட்டு விட்ருவேண்ணா. நல்லா கொதித்து ஒவ்வொரு கறிக்கு அந்த ரசம் இறங்கும். கிளறக்கூடாது, அப்படியே விடுவேன். அது செம டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். அப்படியே விட்டு பாருங்கள். இன்னொரு 10 நிமிஷம் கழித்து கிளறி பாருங்கள். சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ஒவ்வொரு கறிக்கு அந்த கொதித்து அதுலேயே இறங்கிடும். அவ்வளோ டேஸ்ட் வரும். செம்மனு மசாலா போட்டால் நீ நல்லா தீயரிச்சா சரி, கறி வந்துடும். நம்ம என்ன விறகு வைக்கிறாரு. நம்மளுக்கு வருங்க போய் மீன் பிடிக்கிறதுக்கு வலை போட்டு வந்துட்டுருக்காங்க. வருங்க பிடிச்சிட்டு வந்துட்டேன். செம்மனு நம்மளுக்கு போய் 4 மீன் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. நீ அடுத்தது இதுதான் சமையல். மட்டன் வறுவல் போட்டு நம்மளுக்கு மீன் பிடிச்சி கொடுத்துட்டு தோட்டத்தை வேலை செய்ய போகிறாங்க பாபா. நம்ம அண்ணன் வந்து நம்மளுக்கு மீன் பிடிச்சி கொடுத்துட்டு அவர் தோட்டத்து வேலை செய்ய போகிறாரு பாருங்கள். அவர் தாங்க இந்த பரிசல் போட்டு மீன் பிடிச்சாச்சு. அப்படியே அலை அடிக்குது பாருங்க. அலையே சற்று அலையே ஜம்முன்னு அடிக்குது. ஜம்முன்னு ஜில்லுன்னு காற்று வருது மக்களே. பாருங்கள், கோத்தகிரி மலை பாருங்கள். பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக தெரியுது. மீன் க்ளீன் பண்ணிட்டுருக்காரு பாருங்கள். ஜம்முன்னு காற்று வருதுடா. பிரபு ஆனால் எப்படி என்னங்க ஆனால் வந்துரு நைட்டு இருந்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்னடா போஸ் கொடுக்குறேன். நம்மளும் பாருங்க ஜாலியாக டவசரோட உட்காந்துட்ருக்கேன். நம்ம மாஸ்டர் தீயரிச்சிட்ருக்காரு பயங்கரமாக. கறி வெந்துட்டுருக்கு. வாங்க சாப்பிடலாம்.
அண்ணன் மசாலா ரெடி பண்ணிட்டாரு. அடுத்து நீ மீனுக்கு தடவி சுட்டுற வேண்டியதுதான். ஓகே. அக்கா காரம் எப்படியே நல்லா கொட்டி நிறைய தம்பட்டீங்களா? ஜம்முன்னு போட்டாருங்க. கரெக்டாக இருக்கும். பொடியில் புள்ள கொட்டினாரு. ஜம்முன்னு காரம் வந்துருக்கு. மசாலா ரெடி பண்ணிட்டு வர்ற உப்பு போட்டு நம்ம அண்ணன் மசாலா தடவை ஆரம்பிச்சிட்டாருங்க. மசாலா ஜம்முன்னு தடவி நீ சுட்டுருவான். சுடுற கம்பி இருந்தால் தான் ஆகுமே. இங்கே கம்பிக்கு எங்கட போகிறது? நம்மால் கம்பி கண்டுபிடிச்சிட்டாரா அவர் பயங்கர பாருங்க. மீன் சுடுறாரு. ஜம்முன்னு நீ சுட்டு சாப்பிட போகிறாரு. ஓ மழை வந்தாச்சு. பார்சல் எடுத்து கொண்டு வந்து வச்சுக்கலாமா? ஜம்முன்னு மீன் சுட்டுருக்காரு பாருங்க. கறி வந்துட்டு இருக்கு. ஆனால் இப்போ நாங்கள் இருக்கிற இடத்துல யாரும் வர மாட்டாங்க. நாங்கள் மட்டும்தான். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்பிட்டு முடிச்சாச்சா நீயே? சாத்தையன் இருக்குது. சாத்தையன் வந்தா அப்படி இன்னைக்கு மசாலா போட்டாச்சு. கொத்தமல்லி தலை வந்துட்டு அப்படியா? கடைக்கு லீஸ் கூட்டாச்சு. அதனால் அவங்க தான் வருவாங்க. வரலாம் விடுங்க. இன்னி வந்துடலாம். நம்மளுக்கு ஜம்முன்னு வேலை செய்யறாங்க. சந்தான காட்டுக்குள்ளே அதான் கூப்பிட்டேன். சொர்க்கத்தில் இருக்கிறோம் நாங்கள். பிறப்பு கறி வந்துட்டு இருக்கு. கறி வெந்தாச்சு. நம்ம அண்ணன் எடுக்க போயிட்டாரு பாருங்க. நீ சாப்பிட வேண்டியதா பிரபு? நீ மீன் சாப்பிடு. அண்ணன் எடுத்துகிட்டு வராரு. அண்ணா அப்படியே போய் வந்துருண்ணா. பிரபு முதுகுல வைண்ணா. நம்மளும் ட்ரோன் கேமரா எடுத்துக்கொண்டு உனக்கு ஒரு காமெடி போடுறேன் பாரு. கமெண்ட் பண்ணி சம்முன்னு இருக்கணும். நீ கடிச்சு திங்கிறதுக்கு அதுக்கு சரியா? போச்சா? என்னடா பண்ற? சாப்பிட்டேன். கேரளாக்காரன் போனாரா? பிரபே நல்லாக்குதா? சாப்பிடு சாப்பிடு. ஜம்முன்னு சாப்பிட்டாச்சு. அப்படியே தோரத்தில் ஜம்முன்னு உட்காந்துருக்கோம். ஆனை வருமானு பார்க்குறேன். ஆனை காணும். அங்கே பாருங்க நம்ம அண்ணன் போய் அப்படியே தனிமையில் ரசிச்சுட்டு இருக்காரு இயற்கை. போட்டு சாப்பிடு. ம் ம் ம். நம்ம பிரபங்கல் பாருங்க ஜம்முன்னு சாப்பிட்டு உட்காந்துருக்கேன். தோரத்தில் செம்ம என்ஜாய் மக்களே. இன்னைக்கு நாங்கள் சொர்க்கத்தில் இருக்கிற சேரோடு பிடிச்சிட்ட போது நீ சாப்பிட்ற. இல்லை மறுபடியும் ஒரு பார்சலில் ஒரு ரவுண்டு போல மாதிரி. எனக்கு ஓட்ட தெரியாது. உனக்கு தெரியுமா? மக்களே சூப்பராக இருக்கு. பின்னாடி ஒரு நண்பன் நிற்கிறான் பாரு. அவனுக்கு ஏதாவது போடுப்பா. நீயே சாப்பிட்ருக்காத. சாப்பிட்றான் மச்சா. நீ அவன் கிடக்குறான். அவர் சந்தோஷமாக சாப்பிட்றாரு. நீயும் சாப்பிடு. அலையே சற்று அலையே அப்படின்னு சாங்கு தாங்க மக்களை பாடத்தோணும். அந்தளவுக்கு அலை அடிக்குது. ஓரத்தில் இருக்கிற பவானிசாரி டேமுக்குள்ளே வேறு லெவலாக இருக்குது மக்களே. ஓரத்துலேயே கறியும் வறுத்துட்டோம். செம்ம என்ஜாய் இன்னைக்கு.
மக்களே ஜாலியாக என்ஜாய் பண்ணியாச்சுங்க. அப்படியே நீ வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள் கிளைமேட் இன்னைக்கு வேறு லெவல் இருக்குது, சூப்பராக இருக்குது. மக்களே பவானிசார் டேம்குள்ளே சித்தங்குட்டைங்கிற ஒரு ஊரில் போய் இன்றைக்கி நீட்டாக சிறப்பாக ஆத்தோரத்தில் உட்காந்து மட்டன் செஞ்சு சாப்பிட்டோம், மீன் சுட்டு சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் மக்களே. பாய்.